ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பொங்கலுக்குலாம் பர்ச்சேஸ் பண்ணிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே பொங்கலுக்கு சும்மா பர்ச்சேஸ்லாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் தான் சேலை ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கான அடுத்த வீடியோவில் அது வந்து அப்டேட் பண்ணுறேன். இது என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாமி வந்து மலைக்கு கிளம்புறாங்க. அதாவது சனிக்கிழமை 10ஆம் தேதி எப்போவும் எடுத்தது இது. அன்றைக்கி மலை கிளம்பும் போது ஏன்னா வந்து நாங்கள் அணையா விளக்கு ஏற்றலாம்னு நினச்சோம் ஃபஸ்ட்டு வருஷம். ஏன்னா பாப்பா வந்து தட்டி விட்ருவான்னு எல்லோரும் வேண்டாம் காலையில் சாயங்காலம் 1 மணி நேரம் ஏற்றுங்க அப்படின்ட்டாங்கன்னா அணையா விளக்கு ஏற்றலை. இது வந்து நான் உங்களுக்கு வந்து விளக்கெலாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு தேங்காய் உடச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. கெட்டுக்கிட்டுறதுக்கு கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்போ எடுத்தது. அதனால் நான் ஒரு மணி நேரம் எரிய வச்சுட்டு விளக்கெலாம் குளிர வச்சுட்டேன். அப்போ எடுத்தது வீடியோ. அலங்காரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சாமி தான் டெக்கரேட் பண்ணாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஐயப்பனை பார்த்தோன்னே அப்படி மெய்சிலேருந்து எனக்கு கண்ணில் உண்மையிலே கண்ணீர் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அலங்காரம் கோயிலில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நெய் அடைக்க வந்து ஃபஸ்ட்டு அத்தை தான் அடித்தாங்க. அப்புறம் வந்து அத்தை வந்து பாப்பா பிடிச்சி அடைக்க வச்சாங்க. அப்புறம் நான், அப்புறம் அம்மா, எங்கள் அம்மா அப்பா, அப்புறம் எங்கள் சித்தி, அப்புறம் எங்கள் மச்சான் எல்லாருமே சேர்ந்து நெய் அடைச்சோம். அப்புறம் அந்த பையில் அரிசியும் போட சொன்னாங்க. அதெல்லாம் போட்டோம். அது மச்சான் போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. மச்சான் எல்லாம் அவங்க அங்கிட்டேருந்து போட்டாங்க. இவன் கொழுந்தை தான் வீடியோ எடுத்தான். அவன் கொஞ்சம் இங்கிட்டு சும்மா கவர் பண்ணி எடுத்திருக்கான். ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அப்படி சொல்லி சொன்னான். ரொம்ப சூப்பராக சிறப்பாக சாமி வந்து வழி அனுப்பி விட்டுட்டோம். நீங்களாம் எப்படி உங்கள் வீட்டிலலாம் மாலை போடுவாங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் ஒரு சின்ன பையன் முட்டி போட்டிருந்தான் பார்த்தீங்களா, பிளாக் கலர் டிஷர்ட். அவன் வந்து சரணை வந்து சூப்பராக சொன்னான். அவன் வந்து நானே யோசித்தேன் எப்படிலாம் இவனாம் நடப்பான். பெருவழியில் தான் இவங்கெல்லாம் போகிறாங்க. பெருவழினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் யோசித்தேன் இவங்களாம் எப்படி தான் போகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்களுக்கு வந்து இருமுடிலாம் கட்டி கோயில் சுற்றி இறக்கி வச்சுட்டாங்க. அந்த தலையில் இந்த எல்லோ கலரில் கட்டியிருக்காங்களா, அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அடையாளம். ஏன்னா கூட்டத்தில் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால் இங்கே வந்து முத்தாரம்ம கோயில் தெரியும் நம்ம ராஜகோபனாரில் இருக்கிறவங்களுக்கு. ரொம்ப பார்க்கவே அலங்காரமாக சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அத்தை என்ன நீ கோயிலுக்கு வந்துட்டு நீ வீடியோ எடுத்துகிட்ருக்க அப்படின்னாங்க. ஏத்தே சும்மா அத்தை அப்படின்ட்டு நானும் அவங்களும் சிரிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட உட்காந்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்திருந்தாங்களா, அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் பார்க்கலாம் ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்திருந்தாங்க. இவங்க நான் ஃபஸ்ட்டு காமிக்கோம்ல, இவங்கக்கிட்ட வந்து பாப்பா வந்து நல்லா போவா. இப்போ வந்து அவங்களுடைய அக்கா பையனை தூக்கி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் பாப்பா தூக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து பாப்பா வரவே மாட்டேன்ட்டா. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க எங்களுக்காண்டி. அவங்களுக்குலாம் இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எப்படி சொல்ல, நம்ம சொந்தத்துக்கு அப்புறம் அடுத்தவங்களாம் வருவாங்களா என்னென்னே நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியக்குறி தான். ஆனால் வந்து இவங்க இவ்வளோத்துக்குள்ளே பாசமாக இருந்து இவ்வளோத்துக்குள்ளே எங்களுக்காண்டி மெனக்கிட்டு அங்கேருந்து வந்திருக்காங்க. அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னாகவும் இருந்துச்சு. நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து கோயிலில் எல்லா பூஜையும் முடிஞ்சு பிரசாதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சோறு, தயிர் சோறு, லெமன் சோறு எல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொழுந்தை எல்லாம் இருந்தாங்க. நீங்களாம் சாப்பிடாம உங்களை விட மாட்டேன்ட்டா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது என்னை விட்டுட்டு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஊர் வாய் ஊட்டி விட்டுட்டு அவனுங்களையும் கடைசியில் சாப்பிட வச்சாச்சு. அப்புறம் ஒரு வழி அவனுங்க சைவம் தான் சாப்பிட்டாங்க. சரி நான் சாப்பாடு ஊட்டுறேன், நான் வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து யார் எடுத்ததுன்னா, உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ஃபங்க்ஷனில். அவன் கேமராமேன் தான் இருந்தால அவன் தான் வீடியோ எடுத்தான். என்னையை மட்டும் வீடியோவில் நீ காமிச்சிடாது அப்படின்னா. ஆனால் அவனை வீடியோக்குள்ளே அவன் வரல. அதான் அவன் தானே வீடியோ எடுத்தான், அவன் வீடியோக்குள்ளே வரல. அப்புறம் குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பாடெலாம் ஓட்டி ஃபன்னாக போணுச்சு. சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி எடுத்த விளாகுது. அவனுக்கு என் குழந்தனுக்கு 11ஆம் தேதி பிறந்தநாள். அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த ஷார்ட்ஸில் நான் போடுறேன். இது வந்து இருமுடி கட்டி கோயிலுக்கு போகிறது தான் நான் இந்த ஷார்ட்ஸில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்க வந்து நான் கொஞ்சம் நேரம் நாங்கள் அத்தை வீட்டுக்கு போய் படுத்துட்டோம். ஏன்னா லேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்தோம். அதில் மழை பெய்யுது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இருமுடிலாம் கட்டினா உங்களுக்கு கன்னிசாமின்னொன்னே ஃபஸ்ட் வருஷம் மாலை போட்டிருக்காங்கன்னு நிறைய மாலை விழுந்துச்சு. அந்த மாலையெல்லாம் என்ன செய்வாங்க கேட்டால் அந்த இது வேனில் கட்டி விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் சாமி ஒரு வழியாக போயிட்டாங்க. பாப்பா தான் ரொம்ப அழுதா ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரை அழுதுட்டு தான் இருக்கா. சரி அவங்க கோயிலுக்கு தானே போகிறாங்க, போயிட்டு வரட்டும். பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்துடுவாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இப்போ பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.